வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அரசு வேலை, தமிழ்நாடு அரசு வேலை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு வேலை 2024, அதாவது இது என்ன மாதிரியான ஜாப்க்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாதிரி போஸ்ட் வந்து இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுக்குறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் தேவை, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா, சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்கு. இது வந்து முழுக்க தமிழ்நாடு அரசாங்க வேலை அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 60,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து தராங்க. இதுக்கு என்னென்ன டிகிரி வேணும் அப்படின்னா, MBBS டிகிரி அவார்டட் பை யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் ஆர்கனைஸ்டு பை UGC ஃபார் த பர்பஸ் ஆஃப் இட்ஸ் கிராண்ட்டு. அதாவது நீங்கள் MBBS டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். த கோர்ஸ் மஸ்ட் பி ஹேவ் பீன் அப்ரூவ்ட் பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்டு டியூலி ரிஜிஸ்டர்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிலோ 40 இயர்ஸ், அதாவது 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கேண்டிடேட் ஷுட் பி பாஸ் இன் டிப்ளமோ இன் GNM அல்லது BSc நர்சிங், அதாவது வந்து நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து BSc நர்சிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து கவர்மெண்ட் அப்ரூவான ப்ரைவேட் நர்சிங் காலேஜில் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிலோ 50 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா MPHW, அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கான வேக்கன்சி தான் பார்க்க போகிறோம். மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க் வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா 14,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மஸ்ட் ஹாவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அதாவது நீங்கள் +2 முடிச்சிருந்தாவே போதுமானது. அதில் நீங்கள் வந்து எந்த குரூப் எடுத்துருக்கணும்னா பாட்னி ஜுவாலஜி குரூப் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பாஸ்ட் இன் தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் அ சப்ஜெக்ட் இன் SSLC லெவல், அதாவது SSLC லெவலில் வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மஸ்ட் பாஸ் 2 இயர்ஸ் ஆஃப் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது 2 இயர்ஸ் ஆகுது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் வந்து இருந்திருக்கணும். அது மேல் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் அஃபோர்ட் பை ரெகக்னைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அல்லது ட்ரஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சில குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு. இதுக்கு வந்து பிலோ 50 இயர்ஸ், அதாவது 50 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு தான் அதிகமான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 66 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேலரி பார்த்திங்கன்னா 8,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்திருக்கு. ஷுட் ஹாவ் ஸ்டடிட் மினிமம் 8th ஸ்டாண்டர்ட், அதாவது மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பிலோ 50 இயர்ஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதை நாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலிமா தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை வந்து பார்த்துக்குங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு www.chennaicorporation.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் கூட செல்ஃப் அட்டாச்டு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க, என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 6/9/2024 until 5 PM, அதாவது 5 மணிக்கு ஈவினிங் 5 o'clock 6/9/2024
டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டேட்டு 5 o'clock நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 23rd வந்து இது வந்து 23rd 8 2024 இது ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு 6/9/2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்கெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து எங்கே அனுப்பணுன்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். கீழே வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் பின்கோட் ஃபோன் நம்பரோட வந்து அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதாவது நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து இதுதான். இதை வந்து பார்த்துக்குங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும். அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேக்கன்ட் பிளேஸ் எந்தெந்த ஏரியாலெல்லாம் வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ்க்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வேக்கண்ட் பிளேஸ்க்கு எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து எந்தெந்த ஏரியாவில் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். நேம் ஆஃப் த போஸ்ட், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துடணும். இங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரரின் பெயர், அப்ளிகன்ஸோட உங்களோட நேமு, அடுத்தது வந்து உங்களோட ஃபாதர் நேம் அல்லது மேரேஜ் ஆன உமனாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் நேம் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, உங்களோட வயது எவ்வளவோ அதை கொடுக்கணும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். இதிலே நீங்கள் வந்து டிகிரியோ டிப்ளமோவோ முடிச்சிருந்தீங்கன்னா அது அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அதை வந்து கொடுக்கணும். அதாவது கரண்ட் ரெசிடெண்ட் அட்ரஸ், அதாவது தற்போது நீங்கள் வந்து உங்களோட இருக்கிற வீட்டு முகவரி வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட வேலிடான இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்டு இன் COVID-19 பேண்டமிக் இஃப் எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டு பி அனௌன்ஸ்டு. அதாவது நீங்கள் எஸ்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னா நீங்கள் வந்து நோன்னு டிக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து COVID-19 அப்போது உங்களுக்கு வந்து அந்த தொற்றுக்கால பணி அனுபவம் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரால் டிஃப்ரெண்ட்லி எடிபிள் அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரக்டட் ஒய்ஃபு இந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது இன்ஸ்டியூட்லேயோ ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பிளேஸு, டேட் போட்டு உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து 8th பாஸ் டு எனி டிகிரி, அதாவது நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.